ஓ பன்னீர்செல்வம் எப்போதுமே அதிமுகவிற்கு விசுவாசமாக இருந்தது கிடையாது, எதிரியாகத்தான் இருந்துள்ளார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சையில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி இவ்வாறு கூறினார். இத்தனை ஆண்டுகளாக கட்சியை காப்பாற்றியது தொண்டர்கள்தான், சசிகலா இல்லை என்று அவர் குறிப்பிட்டார். குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு கூடுதலாக நிதி ஒதுக்கீடு, காப்பீடு திட்டம், 24 மணி நேர மின்சாரம் உள்ளிட்ட வசதிகளை தமிழக அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். தமிழகத்தைச் சேர்ந்த 40 எம்பிக்களும் அழுத்தம் கொடுத்து நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அதிமுக ஆட்சி நாம் முதலமைச்சர் இருந்தபோது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று கவர்னர் உத்தரப்படி நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அறிவித்து அதை வாக்கெடுக்கும் போது எதிர்த்து ஓட்டு போட்டவர். இவர் எப்போ கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார்? எப்பவுமே இருந்ததில்லை. ஓபிஎஸ் எப்பொழுதுமே அதிமுக விசுவாசமாக இருந்த சரித்திரமே கிடையாது. சுயநலமாக தான் செயல்படார். இதே 1989ஆம் ஆண்டு இதே புரட்சித் தலைவி அம்மாவர்கள் தன்னந்தனியாக அம்மா தலைமையில் ஒரு கட்சி சேவல் சின்னத்தில் நான் நின்றேன். அப்போ அம்மா சேவல் சின்னத்தில் இருந்தால் போடி நாய்க்கனூரில். அப்பொழுது திருமதி வெண்ணிலா நிர்மலா அவர்கள் ஜானகினி சார்பாக போட்டாங்க. அப்போ சீஃப் ஏஜெண்டாக இருந்தவர் இந்த ஓபிஎஸ். அம்மாவுக்கு எதிராக அப்போவே இருந்தார். எப்போ அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்தார்? எப்போ அதிமுக விசுவாசமாக இருந்தார்? எந்த காலகட்டத்திலும் விசுவாசமாக இருந்தது கிடையாது. சுயநலம்.